ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன். இந்த வீடியோவில் இன்றைக்கி தேங்காய்பட்டணம் ஹார்பரில் மீன் இலை எப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் தேங்காய்பட்டணம் ஹார்பரோட என்ட்ரன்ஸ் கேட்டு. இதுலேருந்து நம்ம கொஞ்சம் உள்ளாடி இந்த ரோட்டு பாதை வழியாக போகணும் பார்த்துக்கோங்க. இப்போது நாங்கள் ஒரு 6:30 மணி இருக்கோம் அங்கே போகிறப்ப. அப்போவே மீனெல்லாம் ஏலம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்படியே ஒரு 2-3 நிமிஷம் நடந்தால் ஏலம் போடுற இடம் வந்துடும். இப்போது அந்த மீன் ஏலம் போடுற இடத்துக்குள்ளாடி போயிட்டுருக்குறோம் பாருங்கள். வரிசையாக பெரிய மீனெல்லாம் அடுக்கி வச்சிட்ருக்காங்க. ஏலத்துக்காக இழுக்க முடியாமல் கம்பி போட்டு கொக்கி போட்டு இழுத்துட்டு வராங்க. ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கலாம் இங்கே. இதெல்லாம் பெரிய மீன் வியாபாரியை வாங்கிட்டு போயிடுவாங்க. சின்ன மீனுமே குட்டை குட்டையாக விற்பாங்க. அப்புறம் நிறைய ஏலெல்லாம் முடிஞ்ச அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம். இங்கேயுமே மீன் ஏலத்தில் எடுத்துகிட்டு வியாபாரிங்க விற்கிறதுக்காக வச்சிட்டு இருப்பாங்க பார்த்துவோங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை நிறைய பேர் மீன் ஏலம் எடுக்க வந்திருந்தாங்க. மீனுமே நிறைய வந்திருந்து. அதில் இந்த சின்ன சைஸு சாலை, பெரிய சாலை, இது மாதிரி மிக்ஸ்டாட்டம் மீன் நிறைய வந்திருந்து. இதெல்லாம் வியாபாரிங்க வெளியிடங்களுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது பாருங்கள். குட்டை குட்டையாக மீன் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது மாதிரி தான் கொண்டு போய் ஏலம் போடுவாங்க. வாங்கி வச்சு எல்லாம் சாலை பார்த்தீங்களா இன்னைக்கு? ஒரே ஒரு செகண்டுமா. தேங்க்ஸுமா.
ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாலை மீனெல்லாம் ரொம்ப மலிவாக தேங்காய்பட்டணத்தில் கிடச்சிச்சு. மற்ற மாதிரி மரத்து மீன் போல் உள்ளதெல்லாம் இன்றைக்கி குறவு. பின்ன பெரிய மீன் தான், அது நமக்கு வீட்டுக்கு வாங்குறதுக்கு சரியாகாது. சாலை மீன் தான் நரைச்சி வந்துச்சு குட்டை குட்டையாட்டு. நமக்கும் கொஞ்சம் கொஞ்சம் 100 ரூபாய்க்கெல்லாம் நல்லதாகவே கிடச்சி. நம்ம கடையில் வாங்கிறதோட நிறைய கிடச்சிது. நீங்களும் வீட்டு பக்கமாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.